வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா மோர்களி அல்லது மோர்கூழ். இந்த மோர்களி அப்படிங்கிறது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடுகு 1 டேபிள், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை குண்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 250 கிராம், மோர் மிளகாய் 6, பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த மோர்களி எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மோர்களியை பொறுத்த வரைக்கும் மோர்களி மோர்கூழ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து யார் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பழைய காலத்தில் யாரும் தவறாக நினைக்காதீங்க, என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னா, பழைய காலத்தில் வயசான பாட்டிமா, அதாவது வந்து இது இன்னும் சொல்லப்போனால் பாட்டிமா பலகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னடா பாட்டிமா பலகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வயசான பாட்டிங்களாம், அதாவது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக உள்ள பாட்டிங்க, அதாவது வந்து ஒரு சமூகத்தில் உள்ள ட்ரெடிஷ்னலாக உள்ள பாட்டிங்கெல்லாம் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியாது, வேறு விதமாக செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மாவுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படிங்கிறத பண்ணும்போது வயசாகி போச்சு, அவசரத்துக்கு ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மோர்களி மோர்கூழ் அப்படிங்கிறதெல்லாம் செய்யப்பட்டது. இப்போ நாம் வந்து இந்த 1 கப்பு அரிசி மாவு நாம் இதில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அரிசி மாவு இருக்கும். இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயிர் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதே கப் அளவுக்கு தயிர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு மாவோட சேர்ந்து தயிர் ப்ளஸ் தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதையும் காட்டுறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது வந்து நமக்கு வந்து 1 கப்பு மாவு இருக்கு இல்லையா, இந்த 1 கப்பு மாவையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது 1 கப்பு தயிர், ஸோ இந்த தயிரையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த தயிருக்கு வந்து நம்ம தண்ணி என்ன கணக்கு அப்படின்னா, எந்த கப்பால் நம்ம தயிர் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் 3 கப்பு அளவுக்கு தண்ணி. ஸோ இப்போ பாருங்கள், 3 கப்பு அளவுக்கு அப்படின்னா 1, ஸோ 2, ஸோ நான் 3 கப் அளவுக்கு தண்ணியை நான் எடுத்தாச்சு. இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு நாம் வந்து தாளிப்பில் மோர் மிளகா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து சால்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, மோர் மிளகாவில் வந்து உப்பு இருக்கும், அதனால் மோர் மிளகாவில் உப்பு இருக்கிறதுனால கம்மி பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து காஞ்ச மிளகா தான் நான் போடுறேன் அப்படின்னா, காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கீங்க, தயிர் போட்டுருக்கீங்க, அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. இப்போது பெருங்காயத்தூள், இந்த பெருங்காயத்தூள் வந்து பாதி பேர் வந்து தாளிப்பில் போட்டு பண்ணுறாங்க. பட் தாளிப்பில் போடவே கூடாது. இந்த மாவு, அதாவது வந்து மோர்களி மோர்கூழ் அப்படின்னு சொல்கிறதே வந்து மோர்கூழ் மோர்களி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இது வந்து என்ன பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வார்த்தையிலேயே தெரிஞ்சுக்கலாம். மோர்களி கூழ். ஸோ கூழ் அப்படின்னும் போதும் கூழ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், களி அப்படின்னாலும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது வந்து கொஞ்சம் சாப்பிட்ற பதத்துக்கு இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கையிலேயே கலக்கலாம். ஸோ விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க்கு நீங்கள் கலக்கிக்கலாம். கையில் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது. அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க கை பக்குவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பழங்காலத்துலலாம். இப்போது நல்ல அழகாக வந்து நம்ம தயிர் மாவு தண்ணி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து தண்ணி, அதாவது வந்து பால் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இதனுடைய பதம் இருக்கணும். இப்போது நாம் வந்து பேன் வச்சாச்சு. இந்த பேனில் வந்து நான் வந்து சாதா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து ஒரு சில பேர் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது கசப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துடும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தடோ அதை தான் பண்ணணும். எதை வேணாலும் பண்ணிவிட்டு ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ வந்து இப்போது நாம் வந்து சாதா எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன். சாதா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஊற்றுறேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் இது வந்து நல்லா இருக்கும். இப்போது இதில் வந்து நாம் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றின பிறகு இதில் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணெய் சூடாகும் போதே
நான் வந்து மோர் மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காஞ்ச மிளகா போடுறத விட மோர் மிளகா போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த வந்து மோர்களி அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வந்து வெறும் மோரும் உப்பு அரிசி மாவு தான். அதனால் இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த நம்ம மோர் மிளகாவை யூஸ் பண்ணுறது. ஸோ மோர் மிளகாவை நான் போட்டுடுறேன். இப்போ மோர் மிளகா கொஞ்சம் பொரியட்டும். இப்போது இந்த மோர் மிளகா பொரியறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுகு, நான் வந்து கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடுகையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மோர் மிளகாவும் கடுகும் சேர்ந்து கொஞ்சம் வெடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மோர் மிளகா வந்து ஃப்ரை ஆகணும், கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இது ரெண்டும் வெடிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. பட் கடலைப்பருப்பும் இதில் ஆட் பண்ணணும். இப்போது நமக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் செவந்தாச்சு. இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நமக்கு கருவேப்பிலை வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நாம் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்ச அதாவது வந்து மாவு ப்ளஸ் வந்து மோர், உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி இதிலே போட்டாச்சு. மோர் மிளகால வேலை உப்பு இருக்கு. இப்போ இதில் இப்படியே ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றின கையோடையே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கலர ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ தான் இது வந்து உங்களுக்கு நல்லா அருமையாக வந்து வர்ற மாதிரி வரும். குறிப்பாக கை விடாமல் கலரணும். ஸோ வந்து கை விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிப்பதற்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா நீங்கள் இதை மாதிரி கலங்க. ஸோ இதில் வந்து இந்த மோர் மிளகாலாம் எப்படி நல்லா மேலே மிதக்குது பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் பண்ணும்போதே இது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த மிக்சிங், அதாவது மோர் மிளகா வந்து ஃப்ரை ஆனது ஊறி அந்த தண்ணியும் இந்த மாவும் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு வந்து மோர் மிளகாவில் உள்ள டேஸ்ட் எல்லாம் நல்லா அப்படியே இதில் இறங்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பு நல்லா தெரியும். கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் வந்து நமக்கு நல்லா அருமையாக தெரியும். இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. இன்னொன்று இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சைட் டிஷ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது அப்படியே அந்த சூட்டோடு சாப்பிட வேண்டியதுதான். இப்போது நம்ம அந்த ஊற்றுற மோர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நமக்கு வந்து ஃபயர் வந்து மீடியமாக இருந்து தான் பண்ணணும். ரொம்ப ஃபயர் வச்சு கொதன்னு ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு டக்குன்னு வந்து கெட்டி ஆகிடும். ஆனால் வந்து வேகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுமையான ஃபயர் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்ததுமே நினைப்பீங்க என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறாரு வந்து எப்படி அது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ களி கூழ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மைண்டில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும் போது தான் திக்னஸ் வரும். அதோடு இல்லை இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மோர் கூழ் மோர்களி அப்படிங்கிறது ஒரு வெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும். ஸோ வெண்ணெய் எப்படி நமக்கு வந்து ஒரு மாதிரி லூஸாகவும் இருக்கும், அதே சமயம் தொட்டால் ஸ்பாஞ்சு மாதிரி வரும், அந்த மாதிரி வரணும். இப்போது இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன். கெட்டி ஆகட்டும், கொதிக்க ஆரம்பிக்கட்டும், காட்டுறேன். சைட்லலாம் பாருங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொதிக்கவே ஆரம்பிக்குது. இது நல்லா கொதித்து வரும்போது அந்த மாவு வந்து இந்த தண்ணியிலேயே, அதாவது மோர் தண்ணியிலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கொதிக்கவும் ஆரம்பிக்குது. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னால நல்லா தெரியும். ஸோ இந்த கொதிக்க தான் இது வந்து நடு பகுதியில் வந்து டைட் ஆகுது பார்த்தீங்களா? இதை மாதிரி பண்ணும்போது நீங்கள் அழகாக இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் கை விடாமல் தான் கிளறணும். ஸோ அப்போ தான் கிளறும் போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மேலே அடிச்சுக்காமல் கிளறணும். ஏன்னா வந்து இந்த மாவு வந்து லூஸாக இருக்கும் இல்லையா? ஸோ கிளறும் போது கொஞ்சம் மேலெலாம் அடிக்கிற மாதிரி அடிக்கும். அதனால் பொறுமையாக பார்த்து கிளறுங்க. இப்போது நம்ம ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாம் ஊற்றுன எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க பாருங்கள் அப்படியே ஓரத்தில் வந்து எண்ணெய் கட்ட ஆரம்பிக்காமல், அதாவது வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அப்போது ஓரளவுக்கு நமக்கு வெந்துக்கிட்டு இருக்கு மாவு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், அந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. ஸோ இதுதான் பதம் வந்து ஃபஸ்ட்டு பதம் வந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இந்த மோர்களி அப்படிங்கிறது. ஸோ முதல்லைக்கு இப்போது எவ்வளோ டைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது அதில் ஒரு வாசனை வரும். அதாவது வந்து மாவு ப்ளஸ் அரிசி மாவும் அந்த மோர் ப்ளஸ் போட்ட நம்ம பெருங்காயம் மோர் மிளகா எண்ணெய் தாளிப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்கள். ரொம்ப அலாதியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உண்மையாலுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு அந்த வாசனை அப்படிங்கிறது நல்லா வர ஆரம்பிச்சிது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் வந்து மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த நேரம் தான் கொஞ்சம் கை விடாமல் கிளறணும். ஏன்னா இப்போ இது இன்னும் வந்து நல்லா அப்படியே வந்து குழன்னு இருக்கணும். இப்போது நல்லா வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதாவது வந்து எடுத்து வச்சு அப்படி வெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள். அப்படி விழும்போதே உங்களுக்கு வந்து அப்படி வெண்ணெய் மாதிரி விழுது பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு பதம். ஸோ இதை வந்து நீங்கள் மேற்கொண்டு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கைகளில் தண்ணியை தொட்டுட்டு இது மேலே இப்படி தொட்டு எடுத்தீங்க அப்படின்னா தெரியும் வெந்த பதம். ஸோ அதுவும் ஒரு பதம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுவே ஆல்மோஸ்ட் வந்து வெந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம். ஒரு சில பேர் வந்து இதை வந்து தட்டில் போட்டுக்கிட்டு தேங்காய் எண்ணெயை தொட்டும் சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை இதில் லைட்டாக மேலே போட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா அது வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு விதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது இப்படி பண்ணுறது. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? ஸோ இப்படி ஒரு கிளறினீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டவே கூடாது. இதுதான் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இப்போது இந்த மோர்களி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். எப்படி விழுது பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக அந்த வெண்ணெய் மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு அந்த மோர்களி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பக்குவமும் இதுதான். இந்த லூஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்து நாம் வைக்கும்போதே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சூட்டோட மேலே வந்து எண்ணெயை, அதாவது வந்து தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.